ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.6ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றின் கூடுதல் காண்க. கூடுதல் அப்படின்னா எஸ்என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கிறேன். n/2 இன்டூ 2a கூட்டல் n-1 இன்டூ டி. ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபார்முலா. வெளியே வந்து n/2. அப்புறம் டிஎன் ஃபார்முலா எழுதுவோம் பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் ஏக்கு பக்கத்தில் 2 எழுதியிருக்காங்க. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிடுங்க, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்னோட மதிப்பு, ஏயோட மதிப்பு, டியோட மதிப்பு தேவை. ஓகே, ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் உறுப்பு. ஃபஸ்ட் உறுப்பு என்னது? 3. இனி டி. டி எப்படி கண்டுபிடிக்கிறது? T2ல இருந்து T1 கழிக்கணும். T2னா என்னது? ரெண்டாவது உறுப்பு. ரெண்டாவது உறுப்புனா 7, நடுவில் மைனஸ். T1னா முதல் உறுப்பு. முதல் உறுப்பு 3. 7ல இருந்து 3 கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ டியோட மதிப்பு 4. இனி என் தேவை. அதுக்கு கடைசியில் உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருந்தா இது என்னோட மதிப்பு. சில நேரம் உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுக்காம லாஸ்ட் மதிப்பு கொடுத்துருந்தா அது எல்லோட மதிப்பு. இங்கே உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுத்துருக்கனால கடைசி இருக்கக்கூடியது என்னோட மதிப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 40. இப்போ மதிப்பெல்லாம் இதில் பிரதியிடலாம். எஸ், என்னோட மதிப்பு 40 இஸ் ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 40/2 இன்டூ ஃபார்முலாவில் 2, ஏயோட மதிப்பு 3. அப்புறம் கூட்டல் என்னோட மதிப்பு என்னது? 40 -1. அடுத்த டியோட மதிப்பு 4. ஓகே, இப்போ இது வந்து கேன்சல் ஆகும். ரெண்டாம் வாய்ப்பாடுக்கு O 2 2, E 2 4, பாக்கி ஒரு 0. அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ இங்கே மேலே பாக்கி 20 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இது 2 பேருக்குங்க. E 3 6 கூட்டல் 40ல இருந்து 1 கழிச்சா 39. அப்புறம் வெளியே 4 இருக்கு. ஓகே, இனிமே இங்கே வெளியே 20, அப்புறம் 6 கூட்டல். இப்போ இது 2 பெருக்கலாமா? 9 4 36. அப்போ 6 பாக்கி 3. இனி 3 4 12. 12க்கு கூட 3 கூட்டினா 15. ஓகே, இங்கே 20. பிராக்கெட்டுக்கு பதில் நீங்கள் பெருக்கலும் போட்டுக்கலாம். 6ஐயும் 156ஐயும் கூட்டினா 162. இப்போ இதை 2 பெருக்கலாமா? ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கிறேன், லாஸ்ட்டு 0 போட்டுக்கலாம். ஓகே, E 2 4, அடுத்த E 6 12. 2 பாக்கி 1. E 1 2, 2க்கு கூட 1 கூட்டினா 3. லாஸ்ட் இங்கே 0. அப்போ இதுதான் இதோட கூடுதல். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நீங்களும் சால்வ் பண்ணணும். செகண்ட் சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இப்போ நம்ம மதிப்பு கண்டுபிடிக்கலாம். n இங்கே லாஸ்ட்டு உறுப்புகள் வரைன்னு கொடுத்துருக்கனால இதுதான் என்னோட மதிப்பு 27. அப்புறம் ஏன்னா ஃபஸ்ட் உறுப்பு. ஃபஸ்ட் உறுப்பு என்னது? 102. இனி டி கண்டுபிடிக்கணும். டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது உறுப்புல இருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பை கழிக்கணும். அப்போ 97, நடுவில் என்னது? மைனஸ், அப்புறம் மட்டும் 102. கழிங்க, ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 102ல இருந்து 97 கழிச்சா என்ன கிடைக்கும்? 5. பெரிய நம்பர் என்னது? 102. அதோட குறியீடு மைனஸ். இப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஃபார்முலாவில் பிரதியிடலாம். எஸ், என்னோட மதிப்பு 27 இஸ் ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 27/2 இன்டூ ஃபார்முலாவில் 2, ஏயோட மதிப்பு 102. என்னோட மதிப்பு என்னது? 27, அப்புறம் -1. டியோட மதிப்பு -5. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். 27/2. இனி 2ஐயும் 102ஐயும் பெருக்கலாம். E 2 4, அப்புறம் 2ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. E 1 2 கூட்டல் 27ல இருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 26. அப்புறம் இங்கே -5ன்னு இருக்கு. ஓகே, 27/2 இன்டூ இங்கே 204. அப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்குது, அங்கே மைனஸ். ஒரு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ் தான். இனி இதை 2ஐயும் பெருக்கலாமா? 6 5 30. அப்போ 0 பாக்கி 3. இனி 2 5 10. 10 கூட 3 கூட்டினா 13. ஓகே, எழுதிக்கலாம். 27/2 பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கல். இனி மைனஸ்னால கழிக்கணும். 204ல இருந்து 130 கழிச்சா என்ன கிடைக்கும்? 74. ஓகே, இப்போ இது ரெண்டாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். கேன்சல் பண்ணலாமா? O 2 2, 3 2 6, பாக்கி 1. இது இப்போ 14. அப்போ 7 2 14. இப்போ பாக்கி என்னது இருக்கு? 27 இன்டூ 37. இதை 2 பெருக்கிடலாம், ஏன்னா நடுவில் பெருக்கல். 27 37, 7 7 49. அப்போ 9 பாக்கி 4. 7 2 14. 14 கூட 4 கூட்டினா என்ன கிடைக்கும்? 18ன்னு கிடைக்கும். இனி 3 7 21. அப்போ 1 பாக்கி 2. 3 2 6, 6 கூட 2 கூட்டினா 8ன்னு கிடைக்கும். கூட்டுங்க. 9, 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9, 8ஐயும் 1ஐயும் கூட்டினா 9. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 999. இதுதான் இதோட கூடுதல். தேர்ட் சப்டிவிஷன், இங்கே லாஸ்ட்டாக உறுப்புகள் வரை அப்படின்னு கொடுக்கல. அப்போ இதுதான் என்னது? எல்லோட மதிப்பு அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். எல்லோட மதிப்பு 97. இனி என்னோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா L-A/D, அப்புறம் கூட்டல் 1. எல்லோட மதிப்பு தெரியும், ஏடி தெரியாது. கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா முதல் உறுப்பு. ஃபர்ஸ்ட் இங்கே என்னது இருக்குது? 6. இனி டி கண்டுபிடிக்கலாம். டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது மதிப்பில் இருந்து முதல் மதிப்பை கழிக்கணும். 13ல இருந்து 6 கழிச்சா 7.
இப்போ மதிப்பை இதில் பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 97 மைனஸ் ஏயோட மதிப்பு 6 டிவைடட் பை டியோட மதிப்பு 7. அப்புறவு கூட்டல் 1. 97லேருந்து 6 கழிச்சா 91ன்னு கிடைக்கும். கீழே 7 இருக்குது, அப்புறம் கூட்டல் 1. இப்போ இது 7ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 7 7, 1 7 7, பாக்கி 2. இப்போ இது 21. அப்போ 3 7 21. இங்கே மேலே 13 இருக்குது, அப்புறம் 1. இப்போ 13 1 கூட்டினா என்ன கிடைக்கும்? 14. அப்போ ஃபைனலாக என்னோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் எஸ்என் ஃபார்முலாவையும் எழுதிக்கிட்டேன். இனி மதிப்பை பிரதியிடலாம். எஸ் என்னோட மதிப்பு 14, என்னோட மதிப்பு 14, கீழே 2. அப்புறம் ஃபார்முலாவில் 2, ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 6ன்னு கண்டுபிடிச்சோம். கூட்டல் என்னோட மதிப்பு 14 மைனஸ் 1 இன்டூ டியோட மதிப்பு 7. ஓகே, இப்போ இது 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 2 2, 7 2 14. அப்போ வெளியே 7 இருக்கும். இனி 6 2 12 கூட்டல் 14லேருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 13. இப்போ இந்த 13ஐயும் 7ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 91. நீங்கள் சைடில் பெருக்கி பாருங்கள். அப்புறம் வெளியே 7, 12ஐயும் 91ஐயும் கூட்டினா 103. இனி என்ன பண்ணணும்? 7ஐயும் 103ஐயும் பெருக்கணும். பெருக்கலாம். 7 3 21. அப்போ 1 பாக்கி 2. இனி 7ஐயும் 0ஐயும் பெருக்கினா 0. 0க்கு கூட 2 கூட்டினா 2. அப்புறவு 7 1 7. இதுதான் கூடுதல். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது 2வது கொஸ்டின் பார்க்கலாம். 5லிருந்து தொடங்கி எத்தனை தொடர்ச்சியான ஒற்றை முழுக்களை கூட்டினால் கூடுதல் 480 கிடைக்கும்? அதாவது நம்ம இங்கே 5லிருந்தே தொடங்கணும். சரிங்களா? தொடர்ச்சியான அப்படின்னா அடுத்தடுத்த எண். தொடர்ச்சியான ஒற்றை முழுக்கள். ஒற்றை முழுனா ஒற்றைப்படை எண். 5க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண் 7, 7க்கு அடுத்த 9. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த மாதிரி எத்தனை உறுப்புகளை கூட்டுனா நம்மளுக்கு கூடுதல் 480 கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? உறுப்புகளின் எண்ணிக்கையை தான் கண்டுபிடிக்கணும். உறுப்புகளின் எண்ணிக்கைன்னா எண். இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். கூடுதல் அப்படின்னா எஸ்என்னோட மதிப்பு. எஸ்என் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 480. இங்கே எஸ்என் கொடுத்துருக்கனால எஸ்என் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். என் டிவைடட் பை 2 இன்டூ 2a கூட்டல் என் மைனஸ் 1 இன்டூ டி. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ நம்ம ஏடி அதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா முதல் உறுப்பு. முதல் இங்கே என்னது இருக்குது? 5. டி எப்படி கண்டுபிடிக்கணும்? T2ல இருந்து T1 கழிக்கணும். T2னா 2வது உறுப்பு. 2வது 7 இருக்குது, நடுவில் மைனஸ். T1னா முதல் உறுப்பு. முதல் வந்து 5 இருக்குது. 7ல இருந்து 5 கழிச்சா 2. அப்போ இப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். மதிப்பை பிரதியிடலாம். எஸ்என்னோட மதிப்பு 480. இங்கே எண் தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். அதனால் அப்படியே வச்சுக்கலாம். கீழே 2. இனி இந்த சைடு 2 இருக்குது. ஏயோட மதிப்பு 5. சரிங்களா? 5 கூட்டல் எண் தெரியாது, அப்போ அப்படியே வச்சுக்கலாம். டியோட மதிப்பு 2. சால்வ் பண்ணுங்க. 480 வகுத்தல் இருக்கக்கூடிய 2 இந்த பக்கம் வந்துன்னா பெருக்கெல்லாம் மாறும். அப்போ பெருக்கல் 2. இனி இங்கே மேலே எண் மட்டும் இருக்கும். 2 10 கூட்டல் 2 உள்ளே கொண்டு பெருக்கலாம். 2ஐயும் எண்ணையும் பெருக்குனா 2 இன்டூ எண். நடுவில் மைனஸ். இனி 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2. இதை இப்போ பெருக்கலாம். 2ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. இனி 8 2 16. அப்போ 6 பாக்கி 1. 4 2 8. 8 கூட 1 கூட்டினா 9. இந்த எண் அப்படியே இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 இன்டூ எண்ணை எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் 10, அப்புறம் மைனஸ் 2. ஒரு மைனஸ்னாலே கழிக்கணும். 10லேருந்து 2 கழிச்சா 8. பெரிய நம்பர் 10, அதோட குறியீடு ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 8. இங்கே 960. இனி எண்ணை உள்ளே கொண்டு பெருக்கலாம். ஃபஸ்ட்டு 2 எழுதிக்கிறேன். எண்ணையும் பெருக்குனா என் ஸ்கொயர். அடுத்த கூட்டல் எண்ணையும் 8ஐயும் பெருக்குனா 8 இன்டூ என். இனி என்ன பண்ண போகிறேன்னா இதை இந்த சைடும் கொண்டு வர போகிறேன். இப்படி மாற்றும் போது குறியீடு மாறாது. ஓகே, எழுதிக்கலாமா? ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம். 2 இன்டூ என் ஸ்கொயர் கூட்டல் 8 இன்டூ என். இனி இதை அந்த பக்கம் 960. அடுத்த இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 இன்டூ என் ஸ்கொயர் கூட்டல் 8 இன்டூ என். இப்போ இந்த மதிப்பை இதுக்கு பக்கத்தில் கொண்டு வர போகிறேன். இப்போ குறியீடு மாறும். ப்ளஸில் இருக்கக்கூடியது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 960. இனி அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ 0. இனி இதெல்லாமே 2ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். அப்போ எழுதிக்கலாம். டிவைடட் பை 2 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 எழுதிருங்க. ஓகேங்களா? 2ஆல் வகுக்க போகிறோம். அப்போ கேன்சல் பண்ணலாம். இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்குது? என் ஸ்கொயர் கூட்டல். இப்போ 2 2 4 2 8. இங்கே பாக்கி 4 இன்டூ என். அப்புறம் மைனஸ் 2 2 4 2 8. பாக்கி 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. இனி இங்கே ஒரு 0. இதில் என்னது இருக்குது? 480. அப்புறம் 0க்கு கீழே என்ன வந்தாலும் அது மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ இங்கே 0 வரும். இனி இதோட காரணி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பெருக்கணும். இங்கே பெருக்கும்போது என் ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா கடைசி உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். குறியீடோடு எழுதணும். மைனஸ் 480. அடுத்த கூட்டணும். அது எப்படின்னா நடுவில் இருக்கக்கூடியது.
என்ன இருக்குது +4 குறியீடோட எழுதுங்க. இப்போ பெருக்கும்போது எப்போ 480 கிடைக்கும்னா 20ஐயும் 24ஐயும் பெருக்குனா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மைனஸ் பெருக்கும்போது எப்போ மைனஸ் போடுவோம், ஒரு மைனஸ் இருந்துன்னா மைனஸ் போடுவோம். அப்போ இந்த ரெண்டில் எதுக்காவது நம்ம மைனஸ் போடணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தது உள்ளதை பாருங்க. கூட்டும்போது இங்கே என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய நம்பருக்கு போடணும். 20 விடைக்கும் 24 பெருசு, அப்போ அதுக்கு ப்ளஸ் குறியீடு போடுங்க. மைனஸை இதுக்கு போட்டுருங்க. இப்போ பாருங்க மைனஸையும் ப்ளஸையும் பெருக்குனா மைனஸ், ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிக்கணும். 20ஐயும் 24ஐயும் பெருக்குனா 480. அடுத்த கூட்டும்போது ஒரு மைனஸ்னா கழிக்கணும். 24லேருந்து 20 கழிச்சா 4 கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். பெரிய எண் 24, அதோட குறியீடு ப்ளஸ், அப்போ +4. இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இனி எழுதிக்கலாம். இங்கே n² இருக்குது, அப்போ என்னன்னு எழுதிருங்க. இந்த சைடு -20 இன்டூ அப்புறம் n இங்கே வந்து +24, அப்புறம் அந்த சைடு என்னது இருக்குது 0. இப்போ தனித்தனியாக சமப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு n-20 அந்த சைடு 0, அப்புறம் இங்கே n கூட்டல் 24 அந்த சைடு 0. n தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. -20 அங்கே போச்சுன்னா +20. அடுத்த n +24 அங்கே போச்சுன்னா -24. ஓகே, என்னோட மதிப்பு 2 கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் எதை எடுத்துக்கணும்னா ப்ளஸ் மதிப்பை தான் எடுத்துக்கணும். எப்போவுமே உறுப்புகளின் எண்ணிக்கை மைனஸில் வராது, அப்போ இதை எடுத்துக்கக்கூடாது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, n = 20. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4 × n-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. நமக்கு இங்கே எண்ணாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க. எண்ணாவது உறுப்புனா tnோட மதிப்பு என்னது 4 × n-3. அப்புறவு முதல் 28 உறுப்புகளின் கூடுதல்னா SNோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு 28, ஏன்னா முதல் 28 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை 28. உறுப்புகளின் எண்ணிக்கைனா என்னன்னு எழுதிக்கணும், இதோட மதிப்பு 28. இப்போ SN தானே கண்டுபிடிக்கணும். அப்போ SN கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கிறேன். n/2 × 2a கூட்டல் n-1 × d. இப்போ நம்மளுக்கு என்னோட மதிப்பு தெரியும், ஆனால் AD அதோட மதிப்பு தெரியாது. கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஏன்னா என்னது முதல் உறுப்புனா T1 இப்படி நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ என்னுடைய பிளேஸில் இங்கே 1 இருக்குது. அப்போ எண்ணுக்கு பதில் 1ன்னு பிரதியிடலாம். 4 × எண்ணுக்கு பதில் 1 மைனஸ் அந்த 3. இனி 4ஐயும் 1ஐயும் பெருக்குனா 4 தான், -3. ஓகே, 4லேருந்து 3 கழிச்சா 1. இப்போ ஏயோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி டி கண்டுபிடிக்கணும்னா T2 கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எண்ணுக்கு பதில் 2, அப்போ எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு 4, எண்ணுக்கு பதில் 2, அப்புறவு 3. 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா 8, அப்புறவு -3. 8லேருந்து 3 கழிச்சா 5. இப்போ T2ஓட மதிப்பும் தெரிஞ்சிடுச்சு. ஓகே, எழுதிக்கலாம். ஏயோட மதிப்பு 1, அப்புறவு டி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, T2ல இருந்து T1 கழிக்கணும். அப்போ 5லேருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும், 4. இப்போ மதிப்பை இதில் பிரதியிடலாம். எஸ், என்னோட மதிப்பு என்னது 28 = என்னோட மதிப்பு 28 டிவைடட் பை கீழே 2 இருக்குது. அடுத்த இங்கே 2, ஏயோட மதிப்பு 1, அப்புறவு கூட்டல் என்னோட மதிப்பு 28, அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது, -1. அடுத்த டியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 4. இப்போ கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2, ஓ 2 2, 4 2 8. அப்போ பாக்கி என்னது இருக்குது 14. இனி 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 தான், கூட்டல் 28லேருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும், 27. இப்போ இந்த 27ஐயும் இந்த 4ஐயும் பெருக்கிறோம். ஓகே, பெருக்கலாம். 4 7 28, அப்போ 8, பாக்கி 2, 4 2 8, 8 கூட 2 கூட்டுனா 10, அப்போ 108ன்னு கிடைக்குது. ஓகே, இனிமே வெளியே 14, ப்ராக்கெட்டுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கோங்க. 2ஐயும் 108ஐயும் பெருக்குனா 110ன்னு கிடைக்கும். இனி இதை 2ஐயும் பெருக்கலாம். ஃபஸ்ட்டு 14ஐயும் 11ஐயும் பெருக்கிறேன், லாஸ்ட்டு 0வை போட்டுக்கலாம். 1 4ஐயும் பெருக்குனா 4, ஓர் 1 1, ஓர் 4 4, ஓர் 1 1. இப்போ கூட்டலாம். 4 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5, அப்புறம் 1 என்ன கிடைக்குது, 154. மறக்காமல் இந்த 0வை எழுதிடணும். அப்போ முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளவு, 1540. நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n² - 3 × n எனில் கூடுதல் அப்படின்னு வந்தாலே இது SNோட மதிப்பு. சரிங்களா? அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நிரூபிக்க. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நிரூபிக்கணும். அது நிரூபிக்கணும்னா நான் ஃபஸ்ட்டு கூட்டுத்தொடர் வரிசை கண்டுபிடிக்கணும். அப்போ T1 T2 T3 இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இனி இது கண்டுபிடிக்கணும்னா S1 S2 S3யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தந்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். SN = 2n² - 3 × n. இப்போ முதல் S1ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 2, எண்ணுக்கு பதில் இங்கே 1 இருக்குது. அப்போ என்னோட பிளேஸில் 1ன்னு பிரதியிடலாம். அடுத்து அங்கே ஸ்கொயர் இருக்குது, நடுவில் மைனஸ். இனி 3, எண்ணுக்கு பதில் 1,
அடுத்த 2 இன்ட்ரூ 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான் மைனஸ் 3 1 பெருக்குனா 3 இஸ் ஈக்குவல் டு 2 1 பெருக்குனா 2 அடுத்து அந்த -3 மைனஸ்னாலே கழிக்கணும் 3லேருந்து 2 கழிச்சா 1 பெரிய நம்பர் 3 அதோட குறியீடு மைனஸ் கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும். இப்போ S2ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா 2 இனி எண்ணுக்கு பதில் 2 இருக்குது அப்போ என்னோட பிளேஸில் 2 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் அப்புறம் -3 இன்ட்ரூ எண்ணுக்கு பதில் 2 இனி 2 இன்ட்ரூ 2 ஸ்கொயரோட மதிப்பு 4 மைனஸ் 2 6 அடுத்த 2 4 பெருக்குனா 8 மைனஸ் இந்த 6 8லேருந்து 6 கழிச்சா 2 இனிமே S3ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் 2 இப்போ எண்ணுக்கு பதில் 3 இருக்குது அப்போ என்னோட பிளேஸில் 3 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் -3 இன்ட்ரூ என்னோட பிளேஸில் 3 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்ரூ 3 ஸ்கொயரோட மதிப்பு 9 மைனஸ் 3 9 அடுத்த 2 9 பெருக்குனா 18 மைனஸ் 9 18லேருந்து 9 கழிச்சா 9 சரிங்களா. இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கலாம் இங்கே ஒரு 3 கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம T1ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். T1 அப்படின்னா S1ஓட மதிப்பு தான் சரிங்களா. S1ஓட மதிப்பு தான் T1 S1ஓட மதிப்பு -1 இனி T2 கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா S2லேருந்து S1 கழிக்கணும் சரிங்களா. S2லேருந்து S1 கழிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ S2ஓட மதிப்பு 2 அடுத்து இங்கே மைனஸ் S1ஓட மதிப்பில் இங்கே மைனஸ் இருக்குது அப்போ மைனஸையும் பெருக்குனா ப்ளஸ் ஆகிடும் பெருக்கும்போது 2 மைனஸ்னா ப்ளஸ் அடுத்து அந்த 1 எழுதிக்கலாம் 2 1 கூட்டினா 3 இனி நம்ம T3ஓட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா S3லேருந்து S2 கழிக்கணும் S3 மைனஸ் S2 S3ஓட மதிப்பு 9 மைனஸ் S2ஓட மதிப்பு 2 9லேருந்து 2 கழிச்சா 7 இப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசை எழுதிக்கலாம் is equal to T1ஓட மதிப்பு -1 T2ஓட மதிப்பு 3 T3ஓட மதிப்பு 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது கொஸ்டின்ல நிரூபிக்க கேட்குறாங்க. இது கூட்டுத்தொடர் வரிசையாக நிரூபிக்கணும். கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். அதாவது T2 மைனஸ் T1 is equal to T3 மைனஸ் T2 இந்த ரெண்டு சைடுமே இப்போ சமமாக வரணும். T2ஓட மதிப்பு 3 அடுத்த மைனஸ் T1ஓட மதிப்பு -1 இங்கே மைனஸ் இருக்குது அப்போ இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிடும் அடுத்த 1 எடுத்து எழுதிருங்க. T3ஓட மதிப்பு 7 இங்கே மைனஸ் இருக்குது T2ஓட மதிப்பு 3 3யும் 1யும் கூட்டினா 4 is equal to 7லேருந்து 3 கழிச்சா 4 இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே சேமாக வந்திருக்கு. அப்போ தேர்ஃபோர் பொது வித்தியாசம் சமம். பொது வித்தியாசம் சமமாக வந்தனால எனவே கூட்டுத்தொடர் வரிசை எடுத்து எழுதிருங்க -1 3 7 எக்ஸெட்ரா என்பது கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். இப்படி எழுதிருங்க சரிங்களா. இவ்வளோ அந்த சம். இது 5வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 104வது உறுப்பு மற்றும் 4வது உறுப்புகள் முறையே 125 மற்றும் 0. இங்கே ஃபஸ்ட்டு 104 இருக்குது அப்போ இது ரெண்டில் ஃபஸ்ட்டு 125 அதனால் 104வது உறுப்பு என்னது 125 அப்படின்னு எடுத்துக்கணும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா T104 is equal to 125 104வது உறுப்பு அப்போ T104 இப்படின்னு எழுதிக்கிட்டு தான் 125ன்னு எழுதிக்கணும். அடுத்த ரெண்டாவது என்னது 4 அப்போ 4வது உறுப்பு இங்கே 2வது 0 இருக்குது அப்போ எப்படி எழுதிக்கலாம் T4 is equal to 0. புரியுதுல. இப்போ அத்தொடர் வரிசையின் முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் காண்க. இப்போ இந்த தொடர் வரிசையோட முதல் 35 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா SNஓட மதிப்பு சரிங்களா. இங்கே உறுப்புகளின் எண்ணிக்கை 35 அப்போ என்னோட மதிப்பு தான் உறுப்புகளின் எண்ணிக்கை கீழே வந்து 35 வரும். அதாவது SN என்னோட மதிப்பு 35 அப்போ நம்ம S35ஓட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்கணும்னா ஏயோட மதிப்பும் டியோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாமா. பாருங்கள் இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது TN அந்த ஃபார்முலா படி இருக்கா. இது எப்படி மாற்றணும்னா A கூட்டல் N-1 இன்ட்ரூ D இந்த மாதிரி மாற்றிக்க போகிறோம். மாற்றலாம். இங்கே இப்படி இருக்கிறத இப்படி மாற்றிக்க போகிறோம். அப்போ A எடுத்து எழுதிடலாம் ஏன்னா அது தெரியாது கூட்டல் இனி என்னோட பிளேஸில் அங்கே என்னது இருக்குது 104 அப்போ எண்ணுக்கு பதில் 104 -1 டியோட மதிப்பும் தெரியாது அப்படி வச்சுக்கலாம். இந்த சைடு 125 அடுத்த A கூட்டல் 104லேருந்து 1 கழிச்சா 103 இன்ட்ரூ D is equal to 125 இதை சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இதே நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா. இது வந்து இப்படி இருக்குது இப்படி மாற்றிக்க போகிறோம். ஓகே எழுதிக்கலாம் A கூட்டல் என்னுடைய பிளேஸில் எங்கே என்னது இருக்குது 4 அப்போ 4 மைனஸ் அடுத்த 1 இருக்குது இன்ட்ரூ D அந்த சைடு 0 இருக்குது. இனி A கூட்டல் 4லேருந்து 1 கழிச்சா 3
அடுத்த d is equal to 0. இதை சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இனி இங்கே a இருக்கு, இங்கே a இருக்கு. அப்போ கழிக்கும் போது குறியீடு மாறும். அப்போ இது மைனஸ் ஏவா மாறும். பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா டியோட மதிப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாம். a கூட்டல் 103 இன்டூ d is equal to 125. இது ஃபர்ஸ்ட் சமன்பாடு. அடுத்து a கூட்டல் 3d is equal to 0. இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ முதல் சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் கழிக்க போறோம். கழிக்கும் போது குறியீடு மாறும். பிளஸ் ஏ மைனஸ் ஏவா மாறும். பிளஸ் 3d மைனஸ் 3dவா மாறும். அடுத்த 0 அப்படியே இருக்கட்டு. இப்போ பாருங்க பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடுமா? ஒரு மைனஸ் அப்போ கழிங்க. 103ல இருந்து 3 கழிச்சா 100. அடுத்த d இருக்கிறதுனால d. இனி 125 அப்படியே வந்துடும். ஏன்னா 0னால அது அப்படியே வந்துடும். d தானே கண்டுபிடிக்கணும். அப்போ d வச்சுக்கலாம். இந்த சைடு 125. இனி இங்கே இருக்கக்கூடிய 100 பெருக்கல் இருக்கு, அங்கே போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். அப்போ பைக்கு கீழே 100 எழுதிருங்க. இப்போ 5 எப்படி கேன்சல் ஆகும்? ஈரஞ்சு 10 பாக்கி ஒரு 0. இங்கே அதே மாதிரி ஈரஞ்சு 10 பாக்கி 2 இது இப்போ 25. அப்போ ஐ5 25. திரும்பவும் 5 எப்படி போகும்? 4 20 ஐ5 25. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ டியோட மதிப்பு என்ன கிடைக்குது? 5/4. இப்போ இந்த டியோட மதிப்பை ரெண்டாவது சமன்பாடில் பிரதியிட்டா ஏயோட மதிப்பு கிடைக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் சமன்பாடுலையும் பிரதியிடலாம், ஆனால் அதை விடக்க இது ஈஸி. சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம் டியின் மதிப்பை சமன்பாடு 2ல் பிரதியிட. இப்படி எழுதிக்கிட்டு சமன்பாடு 2 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். என்ன இருக்கு? a கூட்டல் 3d is equal to 0. இப்போ a கூட்டல் 3d, டியோட மதிப்பு 5/4 is equal to 0. இனி a கூட்டல் பெருக்குங்க 3 5 15/4 is equal to 0. ஏதானே கண்டுபிடிக்கணும். அப்போ அதை மட்டும் வச்சுக்கோங்க. ப்ளஸில் இருக்கிறது அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ -15/4. இப்போ நம்ம ஏயோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ் 35ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி எஸ் 35 கண்டுபிடிக்கணும்னா எஸ்என் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஃபார்முலா என்னது? n/2 இன்டூ 2a கூட்டல் n-1 இன்டூ டி. ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிருங்க. இப்போ பிரதியிடலாம். எஸ் 35. பாருங்க என்ன கூட பிளேஸ்ல என்னது இருக்கு? 35. அப்போ எண்ணுக்கு பதில் 35 அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே 2 இருக்கு. இனி இங்க 2 இன்டூ ஏயோட மதிப்பு -15/4. அடுத்த கூட்டல் என்னோட மதிப்பு 35 -1 இருக்கு. இன்டூ டியோட மதிப்பு 5/4. சரிங்களா? இனிமே 35/2 இன்டூ பெருக்குங்க. 2 15 பெருக்குனா 30. ஒரு மைனஸ்னா அந்த மைனஸ் அப்படியே வந்துடும். கீழே 4 இருக்கு. கூட்டல் 35ல இருந்து 1 கழிச்சா 34 இன்டூ இந்த சைடு 5/4. அடுத்த ஸ்டெப்பில் 35/2 இன்டூ இது அப்படியே வந்துடும் -30/4 கூட்டல் பெருக்குங்க. 4 5 20. அப்போ 0 பாக்கி 2. 3 5 15 கூட 2 கூட்டினா 17. கீழே 4 இருக்கு. இனி அடுத்த 35/2 பிராக்கெட்டுக்கு பதில் நீங்கள் பெருக்கலும் போட்டுக்கலாம். இப்போ பகுதி சேமா இருக்கா? அப்போ தான் ஒரு வாட்டி எழுதிருங்க. ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும். 170ல இருந்து 30 கழிச்சா 140. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2 எப்படி கேன்சல் ஆகும்? 2 4 7 2 14 ஒரு 0. திரும்ப 2 எப்படி கேன்சல் ஆகும்? 2 2 3 2 6 பாக்கி 1. இது இப்போ 10. அப்போ i2 10. இப்போ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கதே பெருக்கலாம். 35 பெருக்கலாமா? 35 35 i5 25. அப்போ 5 பாக்கி 2. i3 15 கூட 2 கூட்டினா 17. அடுத்த 3 5 அப்போ 5 பாக்கி 1. 3 9 9 கூட 1 கூட்டினா 10. இப்போ கூட்டுங்க. 5 7 5 கூட்டினா 12. அப்போ 2 பாக்கி 1. 1 கூட்டினா 2. அடுத்த இந்த 1. அப்போ எழுதிருங்க 1225. கீழே 2 மட்டும் இருக்கு. இப்போ இதை 2ஆல் வகுக்க போகிறோம். மேலே இருக்கக்கூடியதை உள்ளே எழுதணும். 1225 2 கீழே இருக்கக்கூடிய 2 வெளியே எழுதணும். 12ல் 2 எத்தனை வாட்டி இருக்கு? 6 வாட்டி. 6 2 12 கழிச்சா 0. இனி அடுத்த நம்பர் இறக்கலாம். இனி 2 2 கழிச்சா 0. இனி 5 இறக்கலாம். 5ல் 2 வாட்டி தான் இருக்கு. 2 4 கழிச்சா 1 கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை. அப்போ புள்ளி வச்சுட்டு 0 இருக்கலாம். இப்போ i2 10. 0 வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஈவனை கிடைக்குது. எழுதிக்கலாம் 612.5. இதுதான் எஸ் 35ஓட மதிப்பு. சரிங்களா? ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க. கூடுதல் அப்படின்னாலே எஸ்என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொஸ்டின்ல 450க்கு குறைவாக, அப்போ 450 எடுக்கக்கூடாது. 450க்கு முன்னாடி 449 வரும். அனைத்து ஒற்றை மிகை முழுக்கள். ஒற்றை அப்படின்னா ஒற்றைப்படை எண், மிகை முழுனா பிளஸ் மதிப்பு. அப்போ பிளஸ் மதிப்பில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒற்றைப்படை எண் என்னது? 1. சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம் SN = 1.
1க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண் 3, 3க்கு அடுத்து 5. இந்த மாதிரி 450க்கும் குறைவாக, அப்போ 450 எடுக்கக்கூடாது. 450க்கு முன்னாடி என்ன வரும்? 449. இதுவும் ஒற்றைப்படை எண், அப்போ அதை எடுத்துக்கலாம். 449. இப்போ இதோட கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னா ஏயோட மதிப்பு, டியோட மதிப்பு, என்னோட மதிப்பு தேவை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏனா ஃபர்ஸ்ட் உறுப்பு, ஃபர்ஸ்ட் என்னதுக்கு 1. இனி டி எப்படி கண்டுபிடிக்கணும்? T2 மைனஸ் T1. T2னா ரெண்டாவது உறுப்பு 3, நடுவில் மைனஸ். T1னா ஃபர்ஸ்ட் உறுப்பு. 3ல இருந்து 1 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். அப்போ டியோட மதிப்பு என்ன கிடைக்குது? 2. இனி கடைசி உறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை எல்லுன்னு எடுத்துக்கலாம். L = 449. இப்போ நம்ம இதை வச்சு என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். என் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா L மைனஸ் A டிவைடட் பை டி கூட்டல் 1. பிரதியிடுங்க. எல்லோட மதிப்பு 449 மைனஸ் ஏயோட மதிப்பு 1 டிவைடட் பை டியோட மதிப்பு 2, அடுத்த கூட்டல் அந்த 1. இனி 449 இருந்து 1 கழிச்சா 448, கீழே 2 இருக்கு, அந்த சைடு கூட்டல் 1. இப்போ இது ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும்? O 2 2 4 2 4, அடுத்த 4 2 8. இப்போ பாக்கி என்னது இருக்கு? 224 கூட்டல் 1. 224 1 கூட்டினா 225. அப்போ என்னோட மதிப்பு என்ன கிடைக்குது? 225. இனி நம்ம SN கூடுதல் கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா n டிவைடட் பை 2 A கூட்டல் L. நமக்கு எல்லோட மதிப்பு கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க, இதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, பிரதியிடலாமா? எஸ், என்னோட மதிப்பு 225 = என்னோட மதிப்பு 225 டிவைடட் பை 2. ஏயோட மதிப்பு 1 கூட்டல் எல்லோட மதிப்பு 449. ஓகே, இப்போ 225 அப்படியே வந்துடும், கீழே 2. இனி கூட்டுங்க. 1 449 கூட்டுனா 450. பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கலும் போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணலாம். O 2 2 4 2 4, பாக்கி 1 இது இப்போ 10 ஆகிடும். அப்போ I 2 10. இனி பேலன்ஸ் 225 × 225 இருக்குது. ஓகேங்களா? இதை ரெண்டே சைடில் பெருக்கி பாருங்க. பெருக்குனா 50,625ன்னு கிடைக்கும். அப்போ எஸ் 225, இதோட மதிப்பு 50,625. 7வது கொஸ்டின் பார்க்கலாம். 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயலெண்களின் கூடுதல் காண்க. அதாவது இந்த 2 எண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய 4ஆல் வகுபடாத இயலெண்களோட கூடுதல் கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2 எண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அனைத்து இயலெண்களோட கூடுதலை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பிறகு 4ஆல் வகுபடக்கூடிய இயலெண்களோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு 2ஐயும் கழிச்சேன்னா 4ஆல் வகுபடாத இயலெண்களோட கூடுதல் கிடைக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க வகுபடாத இயலெண் கேட்குறாங்க. அப்பனா வகுபடக்கூடிய இயலெண்களை கழிக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் 602க்கும் 902க்கும் இடையே உள்ள அனைத்து இயலெண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம உருவாக்கணும். பாருங்க, 602 எடுக்கக்கூடாது, இதுக்கு இடையில உள்ளது. அப்போ 602க்கு அடுத்து என்ன வரும்? 603. 603க்கு அடுத்து 604, இதுக்கு அடுத்து 605. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லா எண்களோட கூடுதல். சரிங்களா? இந்த மாதிரி எது வரைக்கும் எடுத்துக்கணும்? 902 எடுக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி உள்ளது, ஏன்னா இடையில தான் கேட்குறாங்க. அப்போ 902க்கு முன்னாடி 901 வரும். சரிங்களா? இப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசை உருவாக்கிட்டோம். இங்கே நம்மளுக்கு கடைசி எண் கொடுத்துருக்காங்க. அப்போ SN கூடுதல் கண்டுபிடிக்கக்கூடியதில் n டிவைடட் பை 2 × A கூட்டல் L, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இதை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்னோட மதிப்பு முதல் தெரியணும். ஓகேங்களா? அப்போ n கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா L மைனஸ் A டிவைடட் பை டி கூட்டல் 1. இனி LAD கண்டுபிடிச்சிடலாமா? L அப்படின்னா கடைசி உறுப்பு, கடைசி என்னது இருக்கு? 901. அடுத்த ஏன்னா முதல் உறுப்பு, முதல் என்னது இருக்கு? 603. இனி டி எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். 604ல இருந்து 603 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இப்போ இதெல்லாத்தையும் இதில் பிரதியிடலாமா? எல்லோட மதிப்பு என்னது? 901, நடுவில் மைனஸ். ஏயோட மதிப்பு 603 டிவைடட் பை டியோட மதிப்பு 1, அடுத்த இந்த சைடு கூட்டல் 1. இப்போ 901ல இருந்து 603 கழிச்சா 298ன்னு கிடைக்கும். அடுத்த கீழே 1ன்னு அந்த 1 எழுதவே வேண்டாம், இந்த சைடு ப்ளஸ் 1 இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை ரெண்டே கூட்டினா என்ன கிடைக்கும்? 299 கிடைக்கும். இப்போ என்னோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்னோட மதிப்பு எல்லாத்தையும் இந்த கூடுதல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவில் பிரதியிடலாம். ஓகே, அப்போ எஸ் எண்ணுக்கு பதில் என்ன பிரதியிடணும்? 299 = இனி என்னோட மதிப்பு 299 டிவைடட் பை கீழே என்னது இருக்குது? 2 இருக்குது, எழுதிருங்க. இன்டு ஏயோட மதிப்பு 603, நடுவில் கூட்டல். எல்லோட மதிப்பு என்னது? 901. ஓகே, இனி 299 அப்படியே வரும், கீழே 2,
ப்ராக்கெட்டுக்கு பதில் பெருக்கலும் போட்டுக்கலாம். இப்போ கூட்டுங்க, 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4, 0ஐயும் 0ஐயும் கூட்டினா 0, 6ஐயும் 9ஐயும் கூட்டினா 15. இப்போ இது ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும். 4 2 2, 7 2 14, பாக்கி 1. இது இப்போ 10. அப்போ I 2 10. இனி 4 இருக்குது, E 2 4. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கிறேன் பாருங்க. 299ஐயும் 752ஐயும் பெருக்கலாம். E 9 18, அப்போ 8, பாக்கி 1. 2 9 18, 18 கூட 1 கூட்டினா 19, அப்போ 9, பாக்கி 1. அடுத்த 2 2ஐயும் பெருக்கினா 4, 4 கூட 1 கூட்டினா 5. இனி I 9 45, அப்போ 5, பாக்கி 4. திரும்பவும் I 9 45, 45 கூட 4 கூட்டினா 49, அப்போ 9 இங்கே, பாக்கி 4 இங்கே. I 2 10, 10 கூட 4 கூட்டினா 14. இனி 7 9 63, அதனால் 3 இங்கே, 6 இங்கே. 7 9 63, 63 கூட 6 கூட்டினா 69, அப்போ 9 இங்கே, 6 இங்கே எழுதிக்கலாம். 7 2 14, 14 கூட 6 கூட்டினா 20. இப்போ கூட்டுங்க, 8 9 5 கூட்டினா 14, அப்போ 4, பாக்கி 1. 1ஐயும் 9ஐயும் கூட்டினா 10, 10 கூட 5 கூட்டினா 15, 15 கூட 3 கூட்டினா 18, அப்போ 8, பாக்கி 1. 1ஐயும் 9ஐயும் கூட்டினா 10, 10 கூட 4 கூட்டினா 14, அப்போ 4, பாக்கி 1. 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 2 4 8 4 8. இதுதான் என்னது? அனைத்து இயலெண்களோட கூடுதல். இனி 602க்கும் 902க்கு இடையே உள்ள 4ஆல் வகுபடும் இயலெண்களின் கூடுதல். அதாவது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய 4ஆல் வகுபடும் இயலெண்களை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை கண்டுபிடிக்க இங்கே ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது? 602. இதை 4ஆல் வகுத்து பாருங்க. 6ல் 4 ஒரு வாட்டி, 1 4 4, கழிச்சா 2. இனி 0 இறக்கிடலாம். 20ல் 4 5 வாட்டி, I 4 20, கழிச்சா 0. இனி 2 இறக்கலாம். 4 விடைக்கு இப்போ 2 சின்ன நம்பர், அதனால இது மீதி. இப்போ இந்த மீதியை 602லேருந்து கழிக்கணும். கழிச்சா என்ன கிடைக்கும்? 600 அப்படின்னு கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு அடுத்த 4ஆல் கூட்டிட்டா போதும். 600 கூட 4 கூட்டினா 604, இதுக்கு கூட 4 கூட்டினா 608. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் இங்கே 600 எடுக்கக்கூடாது. ஏன்னா 602க்கு முன்னாடி தான் 600. நம்மளுக்கு கொஸ்டினில் இதுக்கு இடையில தான் கேட்குறாங்க. அப்போ 600 எடுக்கக்கூடாது. 604 எடுத்துக்கலாம். ஏன்னா அது இடையில தான் வருது. அப்போ எழுதிக்கலாம் 604. இதுக்கு கூட 4 கூட்டினா 608, இதுக்கு கூட 4 கூட்டினா 612. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எது வரைனா 902. இப்போ இதையும் நீங்கள் 4ஆல் வகுத்து பார்க்கணும். சரிங்களா? வகுக்கிறேன் பாருங்க. 9ல் 4 2 வாட்டி, 4 8, கழிச்சா 1. இனி 0 இறக்கிடலாம். 10ல் 4 2 வாட்டி, பெருக்குனா 8ன்னு கிடைக்கும். இனி 10லேருந்து 8 கழிச்சா 2. இனி 2 இறக்கிடலாம். 22ல் 4 5 வாட்டி, I 4 20, கழிச்சா இப்போ 2. இப்போ மீதி என்ன கிடைக்குது? 2. இதை இதிலேருந்து கழிச்சிடணும். 902லேருந்து 2 கழிச்சா என்னது? 900. வேணா இதை 4ஆல் வகுத்து பாருங்க, உங்களுக்கு வகுப்படும். 9ல் 4 2 வாட்டி, 8 கிடைக்குமா? கழிச்சா 1. இனி 0 இறக்கிருங்க. 10ல் 4 2 வாட்டி, பெருக்குனா 8. இனி 10லேருந்து 8 கழிச்சா 2, அடுத்த 0 இறக்கிடலாம். 20ல் 4 5 வாட்டி, I 4 20, அப்போ கழிச்சா 0 கிடைக்கும். 0 வந்தாலே அது வகுபடும் தான் அர்த்தம். அப்போ 900 எடுத்துக்கலாம். ஏன்னா 902க்கு முன்னாடி தான் 900 இருக்குது. எழுதிடலாமா? இனி இதோட கூடுதல் கண்டுபிடிக்கலாம். அதுக்குன்னா எண் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதோட ஃபார்முலா n = L - A / D கூட்டல் 1 LAD. அதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். Lனா கடைசி உறுப்பு, கடைசி என்னது இருக்குது? 900. அடுத்த ஏனா ஃபர்ஸ்ட் உறுப்பு, ஃபர்ஸ்ட் என்னது இருக்குது? 604. இனி D எப்படி கண்டுபிடிக்கணும்? ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். கழிச்சா உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். பிரதியிடுங்க. Lோட மதிப்பு 900 மைனஸ் ஏயோட மதிப்பு 604, கீழே டியோட மதிப்பு 4, அடுத்த கூட்டல் அந்த 1. 900ல் இருந்து 604 கழிச்சா 296ன்னு கிடைக்கும். கீழே 4 இருக்குது, அங்கே +1. இப்போ இது 4ஆம் எப்படி கேன்சல் ஆகும்? 1 4 4, 7 4 28, பாக்கி 1. இது இப்போ 16, அப்போ 4 16. இனி இங்கே 74 இருக்குது, இங்கே 1, ரெண்டையும் கூட்டுங்க 75ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்னோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இனி கூடுதல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா SN = N / 2 × A கூட்டல் L. மதிப்பை பிரதியிடுங்க. S என்னோட மதிப்பு 75, என்னோட மதிப்பு 75 / 2 ஏயோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 604 கூட்டல் எல்லோட மதிப்பு 900. இனி 75 / 2 பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கல். இதை கூட்டுங்க. 4ஐயும் 0ஐயும் கூட்டினா 4, அடுத்து 0ஐயும் 0ஐயும் கூட்டினா 0, 6ஐயும் 9ஐயும் கூட்டினா 15. இப்போ இது ரெண்டாவது எப்படி கேன்சல் ஆகும்? 1 2 2, 7 2 14, பாக்கி 1. இது இப்போ 10. அப்போ 10ல் 2 5 வாட்டி, I 2 10. இங்கே 4 இருக்குது, E 2 4. இப்போ இந்த 2ஐயும் பெருக்கணும்.
பெருக்கலாம். 752ஐயும் 75ஐயும் பெருக்கலாம். I 2 10, அப்போ 0 பாக்கி 1. I 5 25, 25 கூட 1 கூட்டினா 26, அப்போ 6 பாக்கி 2. இனி I 7 35, 35 கூட 2 கூட்டினா 37 கிடைக்கும். இனி 7 2 14, அப்போ 4 பாக்கி 1. 7 5 35, 35 கூட 1 கூட்டினா 36, அப்போ 6 இங்கே 3 இங்கே. 7 7 49, 49 கூட 3 கூட்டினா 52. இப்போ கூட்டுங்க 0, 6 4 கூட்டினா 10, அப்போ 0 பாக்கி 1. 1 6 கூட்டினா 7, 7 கூட 7 கூட்டினா 14, அப்போ 4 பாக்கி 1. 1 3 கூட்டினா 4, 4 கூட 2 கூட்டினா 6, அடுத்த இந்த 5. அப்போ என்ன கிடைக்குது? 5 6 4 0 0. இதுதான் என்னது? 4ஆல் வகுபடும் இயலெண்களோட கூடுதல். நம்மளுக்கு கொஸ்டின்ல 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயலெண்களின் கூடுதல் தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அனைத்து இயலெண்களோட கூடுதல் இதை எடுத்து எழுதிக்கலாம். 2 2 4 8 4 8. இதுல இருந்து 4ஆல் வகுபடக்கூடிய இயலெண்களோட கூடுதல் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கழிக்கணும். எடுத்து எழுதிருங்க. 5 6 4 0 0. இப்போ இதை கழிக்கலாமா? சைடில் கழிக்கிறேன். 2 2 4 8 4 8. அடுத்த இது 5 6 4 0 0. 8லேருந்து 0 கழிச்சா 8, இங்கே 4 வரும். 8லேருந்து 4 கழிச்சா 4. இனி இது 14, இது வந்து 1 மாறும். 14லேருந்து 6 கழிச்சா 8. அடுத்த 21லேருந்து 5 கழிச்சா 16. அப்போ என்ன கிடைக்குது? 1 6 8 4 4 8. இதுதான் 602க்கும் 902க்கும் இடையே 4ஆல் வகுபடாத இயலெண்களோட கூடுதல். சரிங்களா? 8வது கொஸ்டின் பார்க்கலாம். இறகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார். அதாவது இறகு என்பவர் மடிக்கணினி வாங்க விரும்புகிறாரு. மடிக்கணினி அப்படின்னா லேப்டாப். அவர் அதற்கான தொகையான ரூபாய் 40,000ஐ உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம். உடனடியாக 40,000 பணம் செலுத்தியும் வாங்கலாம். அல்லது 10 மாத தவணைகளில். 10 மாத தவணை அப்படின்னா மாசம் மாசமா பணம் செலுத்துறது. இப்படி 10 மாசம் பணம் செலுத்தணும். முதல் தவணை முதல் மாசத்துல ரூபாய் 4,800, இரண்டாம் தவணை இரண்டாம் மாசத்துல ரூபாய் 4,750, மூன்றாம் தவணை மூன்றாம் மாசத்துல ரூபாய் 4,700 என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம். இந்த மாதிரி பணம் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை. இந்த மாதிரி 10 மாதம் பணம் செலுத்தும் போது மொத்த தொகை எவ்வளவு வருதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் மாதம் 4,800, ரெண்டாவது மாதம் 4,750, மூன்றாவது மாதம் 4,700. அதை நான் இங்கே வரிசை எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? மொத்த தொகை, அதனால எஸ்என்னோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏயோட மதிப்பு, டியோட மதிப்பு, என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். என்னோட மதிப்பு 10, ஏன்னா 10 மாதம் நம்ம பணம் செலுத்தணும். இனி ஏ அப்படின்னா முதல் உறுப்பு. முதல் என்னது இருக்கு? 4,800. அதுக்கு பிறகு டி எப்படி கண்டுபிடிக்கணும்? T2ல இருந்து T1 கழிக்கணும். T2னா ரெண்டாவது மதிப்பு. ரெண்டாவது மதிப்பு என்னது? 4,750. அடுத்த நடுவில் மைனஸ். T1னா முதல் மதிப்பு 4,800. இப்போ கழிக்கலாமா? கழிச்சா என்ன கிடைக்கும்னா 50ன்னு கிடைக்கும். பெரிய எண் 4,800, அதோட குறியீடு மைனஸ். அப்போ அந்த மைனஸை அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ டியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இனி எஸ்என் ஃபார்முலா எழுதிக்கலாமா? இங்கே எல்லோட மதிப்பு கொடுக்கல. அப்போ எப்பவும் யூஸ் பண்ணுற n டிவைடட் பை 2 இன்டூ 2a கூட்டல் n மைனஸ் 1 இன்டூ டி. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போ பிரதியிடலாம். எஸ் என்னோட மதிப்பு 10 ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 10 டிவைடட் பை 2 இன்டூ இங்கே 2 இருக்கு. ஏயோட மதிப்பு 4,800. அடுத்த கூட்டல் என்னோட மதிப்பு 10, இங்கே மைனஸ் 1. இனி டியோட மதிப்பு என்னது? மைனஸ் 50. மைனஸ் இருக்கிறதுனால பிராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். கேன்சல் பண்ணலாம். O 2 2, I 2 10. அப்போ 5 பாக்கி இருக்கு. இனி இதை 2 பெருக்கலாமா? 2 0 பெருக்குனா 0. திரும்பவும் 2 0 பெருக்குனா 0. அடுத்த 2 8 பெருக்குனா 16. அப்போ 6 இங்கே பாக்கி 1. 2 4 பெருக்குனா 8, 8 கூட 1 கூட்டினா 9. அடுத்த கூட்டல் 10ல இருந்து 1 கழிச்சா 9. அப்புறம் மைனஸ் 50. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி வெளியே 5 இருக்கு. இன்டூ 9,600. அடுத்த பிளஸ்ஸே மைனஸே பெருக்கணும். பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும். இனி இதை 2 பெருக்கலாம். 9 0 பெருக்குனா 0. அடுத்த 9 45 சமம் 5 இன்டூ பிராக்கெட்டுக்கு பதில் பெருக்கல் போட்டுக்கோங்க. இப்போ கழிக்கலாமா? இங்கே 3 நம்பர் தான் இருக்குது. அப்போ 600ல இருந்து 450 கழிச்சா 150ன்னு கிடைக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய 9 எடுத்து எழுதிருங்க. இப்போ பெருக்கலாம். 5 0 பெருக்குனா 0. அடுத்த I 5 25. அப்போ 5 பாக்கி 2. I 1 5, 5 கூட 2 கூட்டினா 7. அடுத்த 5 9 பெருக்குனா 45. அப்போ 10 மாத தவணையில் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? ரூபாய் 45,750. ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் 10 மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை ரூபாய் 45,750 ஆகும். இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா?
பாருங்க, மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ 10 மாத தவணை 10 மாசமா பணம் செலுத்தும் போது அசல்னா அவர் உடனடியாக பணம் செலுத்துறதா இருந்ததுன்னா 40,000க்கே வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி 10 மாத தவணையில் செலுத்தும் போது இதை விடைக்கும் கூடுதல் ஆகும். சரிங்களா, அதுதான் கேட்குறாங்க. கூடுதலாக செலுத்திய தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அப்போ கூடுதலாக செலுத்திய தொகை இதை கண்டுபிடிக்கணும்னா கழிக்கணும். எதில் இருந்துன்னா 10 மாத தவணையில் செலுத்திய தொகை எவ்வளவு? 45,750. இதில் இருந்து உடனடியாக பணம் செலுத்தணும்னா 40,000க்கே வாங்கியிருக்கலாம். சரிங்களா, இதில் இருந்து இதை கழிக்கணும். இப்போ பாருங்க, இங்கே லாஸ்ட் 4 0. அப்போ இந்த 4ஐயும் அப்படியே எடுத்து எழுதிடலாம். 5 7 5 0. ஏன்னா 0னால இது அப்படியே வந்துடும். இனி 4லேருந்து 4 கழிச்சா 0. முன்னாடி 0னா அது எழுதிக்காண்டாம். அப்போ கூடுதலாக செலுத்திய தொகை எவ்வளவு? ரூபாய் 5,750. இவ்வளவுதான் இந்த சம். 9வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒருவர் தான் பெற்ற ரூபாய் 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூபாய் 400 செலுத்துகிறார். அதாவது ஒருத்தர் ரூபாய் 65,000 கடனா பெற்றிருக்காரு. இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்காக முதல் மாதம் ரூபாய் 400 செலுத்தியிருக்காரு. அப்ப எடுத்து எழுதிக்கலாம் 400. இனி அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் 300 கூடுதலாக செலுத்துகிறார். இனி ஒவ்வொரு மாதமும் எப்படி செலுத்துறாருன்னா, முந்தைய மாதத்தை விடைக்கும் 300 அதிகமாக செலுத்துறாரு. அப்போ 400க்கு கூட 300 கூட்டினா என்ன கிடைக்கும்? 700. அடுத்த 700க்கு கூட 300 கூட்டினா 1000. இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலேயும் 300 கூட்டணும். ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். என்ன கேட்குறாங்கன்னா, அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? காலம் அப்படின்னா எண்ணோட மதிப்பு என்ன, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சால்வ் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம SN அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். அப்போ எழுதிக்கலாம் SN = ரூபாய் 65,000. ஓகே, இனிமேல் SNக்கு பதில் அதோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். N/2 × 2A கூட்டல் N-1 × D. இதுதான் ஃபார்முலா. அந்த சைடு 65,000. ஓகே, இனிமேல் AD அதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? A அப்படின்னா முதல் உறுப்பு. முதல் என்னது இருக்கு? 400. அடுத்த D எப்படி கண்டுபிடிக்கணும்? T2ல இருந்து T1 கழிக்கணும். T2ஓட மதிப்பு 700, அதாவது ரெண்டாவது உறுப்பு. நடுவில் மைனஸ். T1னா முதல் உறுப்பு. முதல் உறுப்பு 400. கழிச்சு என்ன கிடைக்கும்? 300ன்னு கிடைக்கும். இதுதான் Dயோட மதிப்பு. இப்போ இதில் பிரதியிடலாமா? N தெரியாத, அதை அப்படியே வச்சுக்கலாம். கீழே 2. இனி இங்கே 2 இருக்கு. Aக்கு பதில் 400. அடுத்த கூட்டல். என்னோட மதிப்பு தெரியாது. -1 எடுத்து எழுதிருங்க. Dயோட மதிப்பு 300. அடுத்த இந்த சைடு 65,000. இங்கே என்ன மட்டும் எழுதிக்கலாம். 2 அந்த சைடு கொண்டு போகலாம். சரிங்களா, இப்போ பெருக்கலாமா? 2 4 பெருக்குனா 8. அடுத்த இந்த 2 0 அப்படியே வந்துடும். கூட்டல். இனி 300 உள்ள கொண்டு பெருக்குங்க. 300ஐயும் எண்ணையும் பெருக்குனா 300 × N. நடுவில் மைனஸ். இனி 300ஐயும் 1ஐயும் பெருக்குனா 300. அடுத்த இங்கே என்னது இருக்கு? 65,000. இங்கே வகுத்தல் இருக்கக்கூடிய 2 அங்கே போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும். அப்போ பெருக்கல் 2ன்னு எழுதிருங்க. அடுத்த வெளியே இருக்கக்கூடிய எண் அப்படியே வந்துடும். இனி எண் இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 300 × N. அடுத்து இங்கே ஒரு மைனஸ். அப்போ கழிக்கணும். 800ல இருந்து 300 கழிச்சா என்ன கிடைக்கும்? 500. அப்போ ப்ளஸ் 500. அந்த சைடு பெருக்கலாமா? பாருங்க, 3 0 அப்படியே வந்துடும். ஏன்னா பெருக்கும்போது 0 தான். இனி 5 2 பெருக்குனா 10. அப்போ 0 பாக்கி 1. 6 2 பெருக்குனா 12. 12க்கு கூட 1 கூட்டினா 13. இனி என்ன உள்ள கொண்டு பெருக்கலாம். இப்போ 300 அப்படியே வந்துடும். அடுத்த எண்ணையும் பெருக்குனா N² கூட்டல் 500ஐயும் எண்ணையும் பெருக்குனா 500 × N. அந்த சைடு 1 3 0 0 0 0. இப்போ இந்த சைடில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 300 × N² கூட்டல் 500 × N. இனி இந்த சைடில் இருக்கக்கூடியதை இங்கே கொண்டு வந்துடலாம். ப்ளஸில் இருக்கிறது இங்கே வந்து மைனஸ் ஆகிடும். அப்போ -1 3 0 0 0 0. அந்த சைடு இனி எதுவுமே இருக்காது, அதனால 0. இப்போ பாருங்க, இது எல்லாத்துலேயுமே 2 0 இருக்குது. அப்போ நான் 100ஆல் வகுக்க போகிறேன். எழுதிக்கலாமா? /100. அப்போ என்ன பண்ணலாம்? கீழே 100ன்னு எழுதிருங்க. /100 /100. இங்கே 100 இங்கே 100. சரிங்களா, இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 3 × N² கூட்டல் இங்கே 2 0 இங்கே 2 0. அப்போ பாக்கி 5 × N மைனஸ் இங்கே 2 0 இங்கே 2 0. அப்போ பாக்கி 1300. இனி மேலே 0 இருந்துட்டு கீழே எந்த நம்பர் இருந்தாலும் அது மொத்தமாக 0 ஆகிடும். அப்போ 0ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இது ஒரு சமன்பாடாக இருக்குது. அதாவது N² N அதுக்கப்புறம் ஒரு நம்பர். அப்போ இதை I மெத்தடில் சால்வ் பண்ணி காரணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பெருக்கணும். எப்படின்னா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பாருங்கள். பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். 1300ஐயும் 3ஐயும் பெருக்கணும். 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அடுத்த 3ஐயும் 3ஐயும் பெருக்குனா 9. அப்புறம் 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா 3. சரிங்களா, இனி கூட்டணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நடுவில் உள்ளது குறியீடோடு எடுத்து எழுதிடணும். +5.
இப்போ ஐ மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நமக்கு இப்போ பெருக்கும்போது -3900 வரணும். அந்த நம்பர் என்னன்னா 60ஐயும் 65ஐயும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 3900 கிடைக்கும். இந்த ரெண்டு நம்பரையும் மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம் சால்வ் பண்ண. ஓகே, இப்போ இதில் ஒரு மைனஸ் இருக்குது. பெருக்கும்போது எப்போ மைனஸ் போடுவோம்? 2ல் ஏதாவது ஒன்றில் மைனஸ் இருந்தால் மைனஸ் போடுவோம். அப்போ இந்த 2ல் எதுக்காவது ஒன்றுக்கு நம்ம மைனஸ் போட வேண்டியது வரும். அதை கண்டுபிடிக்க அடுத்துள்ளதை பார்க்கணும். கூட்டும்போது இங்கே +5, கூட்டும்போது இங்கே என்ன குறியீடு இருக்குது? ப்ளஸ். அப்போ என்ன குறியீடு இருக்கோ அதை பெரிய எண்ணுக்கு தான் போடணும். அப்போ 60 விடைக்கு 65 என்னது பெருசு, அதனால கூட்டலை இங்கே போட்டுடலாம், மைனஸை இங்கே போட்டுடலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். 60ஐயும் 65ஐயும் பெருக்குன்னா 3900. இனி கூட்டும்போது ஒரு மைனஸ்னா கழிப்போம். 65ல் இருந்து 60 கழிச்சா 5, கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடுவோம். பெரிய எண் என்னது? 65, அதோட குறியீடு ப்ளஸ். புரியுதுங்களா? இங்கே n ஸ்கொயருக்கு முன்னாடி 3 இருக்குது. அப்போ டிவைடருக்கு கீழே 3, அடுத்த n ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஒரு எண்ணை இங்கே எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கே கீழே 3 எண் எழுதின மாதிரி இங்கே எழுதிக்கணும். இப்போ கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணணும். 1 3 3, ஈர் 3 6, அடுத்த இந்த 0. இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இனி இதோட காரணிகளை எழுதலாம். இப்போ கீழே என்னது இருக்கு? எண். அப்போ என்ன எழுதிருங்க? மேலே -20 இன்ட்ரு, அதே மாதிரி கீழே இங்கே 3 இன்ட்ரு n இருக்குது, மேலே +65 = 0. இனி தனித்தனியாக 0க்கு கூட சமப்படுத்தணும். ஃபஸ்ட்டு n-20 = 0. அதுக்கு பிறகு 3n கூட்டல் 65 = 0. இப்போ என்னோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. -20 சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +20 மாறும். இனி அடுத்த இங்கே என்னோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ 3 இன்ட்ரு என்ன இங்கே வச்சுக்கலாம், +65 அங்கே போச்சுன்னா -65. என் தானே வேணும், அதை மட்டும் வச்சுக்கலாம். இங்கே -65 பெருக்கல் இருக்கக்கூடிய 3 அங்கே போச்சுன்னா வகுத்தில் மாறும். இப்போ இந்த ரெண்டு மதிப்பில் எதை எடுத்துக்கணும்னா ப்ளஸ் மதிப்பை தான் எடுத்துக்கணும். எப்போவுமே காலம் வந்து மைனஸில் வராது, அதனால ப்ளஸில் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் கடனை அடைக்க ஆகும் காலம் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தேர்ஃபோர் கடனை அடைக்க ஆகும் காலம் = 20 மாதங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, காலம் எப்போவுமே மைனஸில் இருக்காது, ப்ளஸ் மதிப்பை தான் அப்போ நீங்கள் எடுத்துக்கணும். அதனால n = 20. இவ்வளோ தான் இந்த சம். இது 10வது கொஸ்டின் பார்க்கலாம். செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள். அப்போ என்னோட மதிப்பு என்னது? 30. கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அதாவது ஃபர்ஸ்ட் படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுது. சரிங்களா? இனி அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது. குறைவாக அப்படின்னாலே கழிக்கணும், 2 கழிக்கணும். சரிங்களா? அப்போ முந்தைய படிக்கட்டை கட்டுவதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுது. இனி அடுத்த படிக்கட்டை கட்டுவதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 குறைவாக தேவைப்படுது. அப்போ குறைவுனால கழிக்கணும். 100ல இருந்து 2 கழிச்சா 98ன்னு கிடைக்கும். இனி 98ல இருந்து 2 கழிச்சா 96. இந்த மாதிரி 2 கழிக்கணும். சரிங்களா? இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? மொத்தமாக 30 படிக்கட்டுகள். அப்போ உச்சியில் உள்ள படிக்கட்டுனா 30வது படிக்கட்டு அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ 30வது படிக்கட்டு, அப்போ ஒரே ஒரு படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைன்னு கேட்குறாங்க. ஒரு படிக்கட்டை கேட்கறதுனால TN ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், முதல் TN ஃபார்முலா எழுதிக்கலாமா? இங்கே எழுதிக்கிறேன். TN = A கூட்டல் n-1 இன்டு D. இதுதான் ஃபார்முலா. இனி ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? A அப்படின்னா முதல் உறுப்பு, முதல் என்னது இருக்கு? 100. இனி D எப்படி கண்டுபிடிக்கணும்? T2ல இருந்து T1 கழிக்கணும். ஓகே, T2னா ரெண்டாவது உறுப்பு, ரெண்டாவது என்னது இருக்கு? 98. நடுவில் மைனஸ். T1னா ஃபர்ஸ்ட் உறுப்பு, ஃபர்ஸ்ட் உறுப்பு 100. கழிங்க. 100ல இருந்து 98 கழிச்சா 2, பெரிய நம்பர் 100, அதோட குறியீடு மைனஸ். அப்போ டியோட மதிப்பு -2. அடுத்து என்னோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, இங்கே எழுதிக்கிறேன். என்னோட மதிப்பு 30. இப்போ இதெல்லாத்தையும் இதில் பிரதியிடலாம். T என்னோட மதிப்பு 30 = ஏயோட மதிப்பு 100 கூட்டல் என்னோட மதிப்பு 30, அடுத்த -1 இன்டு D. டியோட மதிப்பு -2. சரிங்களா? -2 மைனஸ்னால பிராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. இனி இங்கே 100 கூட்டல் 30ல இருந்து 1 கழிச்சா 29 இன்டு -2. அப்பிறகு 100 ப்ளஸ்ஸே மைனஸே பெருக்குனா மைனஸ், பெருக்கும்போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும். இனி இதை 2 பெருக்கலாம். 9 2 18, அப்போ 8 பாக்கி 1, 2 4, 4 கூட 1 கூட்டினா 5. 100ல இருந்து 58 கழிச்சா 42ன்னு கிடைக்கும். அப்போ T30, இதோட மதிப்பு என்னது? 42. ஃபைனலாக இப்படி எடுத்து எழுதிருங்க. உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு 42 செங்கற்கள் தேவைப்படும். சரிங்களா? இனி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா, படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? இங்கே முழுவதும் அப்படின்னு கேட்டிருக்கனால SN ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம். SN = n/2 இன்ட்டு
2a கூட்டல் n மைனஸ் 1 இன்டூ டி, இதுதான் ஃபார்முலா. ஓகே, பிரதியிடலாம். எஸ் என்னோட மதிப்பு 30 ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 30 டிவைடருக்கு கீழே 2. அடுத்த 2 இன்டூ ஏயோட மதிப்பு 100 கூட்டல் என்னோட மதிப்பு 30 மைனஸ் 1 இன்டூ டியோட மதிப்பு -2. சரிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2, அடுத்த ஓ 2 2, பாக்கி 1 இது இப்போ 10. அப்போ I 2 10, வெளியே 15 இருக்குது. இனி 2 100 பெருக்குனா 200 கூட்டல் 30லேருந்து 1 கழிச்சா 29, அப்புறம் -2 அப்படியே வந்துடும். இனி 15 இன்டூ 200 ப்ளஸ்ஸே மைனஸே பெருக்குனா மைனஸ். அடுத்து இதை 2 பெருக்கலாம். 29 2 பெருக்குனா 58 கிடச்சிருக்கு. அப்போ 58 எடுத்து எழுதிக்கலாம். இனி வெளியே 15 இருக்கும். பிராக்கெட்டு பதில் பெருக்கல் போட்டுக்கலாம். 200லேருந்து 58 கழிச்சா 142. இப்போ இதை 2 பெருக்கலாம். பெருக்கிறேன் பாருங்கள். 142 15, I 2 10, அப்போ 0 பாக்கி 1, I 4 20, 20 கூட 1 கூட்டினா 21, அப்போ 1 பாக்கி 2, I 1 5, 5 கூட 2 கூட்டினா 7. இனி ஓ 2 2, ஓர் 4 4, ஓர் 1 1 கூட்டுங்க 0, 2 1 கூட்டினா 3, 7 4 கூட்டினா 11, அப்போ 1 பாக்கி 1, 1 1 கூட்டினா 2. இப்போ என்ன கிடைக்குது? 2130. அப்போ எஸ் 30ஓட மதிப்பு 2130. ஃபைனலாக ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் படிக்கட்டுகள் முழுவதும் அமைப்பதற்கு 2130 செங்கற்கள் தேவைப்படும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது 11வது கொஸ்டின் பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? S1, S2, X3, எக்ஸெட்ரா XM என்பன m வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசைகளின் n உறுப்புகளின் கூடுதலாகும். முதல் உறுப்புனா ஏயோட மதிப்பு 1 2 3 எக்ஸெட்ரா m மற்றும் பொது வித்தியாசம்னா d 1 3 5 எக்ஸெட்ரா 2m - 1 முறையே அமைந்தால் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் S1 கூட்டல் S2 கூட்டல் S3 கூட்டல் எக்ஸெட்ரா XM ஈக்குவல் டு 1/2 mn இன்டூ mn கூட்டல் 1 என நிரூபிக்க. இதை நம்ம நிரூபிக்கணும். அதாவது இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும். சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? S1 S2 S3 SM இந்த 4 மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து S1 கண்டுபிடிக்க போகிறேன். அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயோட மதிப்பு டியோட மதிப்பு வேணும். ஏன்னா என்னது? முதல் உறுப்புகள் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு S1 இருக்குது. அப்போ முதல் உறுப்புகளில் ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? 1. அதுதான் ஏயோட மதிப்பு. A = 1. இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். இனி பொது வித்தியாசம்னா D. Dயில் S1 இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? 1. அப்போ S1 கண்டுபிடிக்க டியோட மதிப்பு என்னது? 1. D = 1. இனி S1 கண்டுபிடிக்கணும்னா SN ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். n/2 இன்டூ 2a + n - 1 இன்டூ d, இதுதான் ஃபார்முலா. பிரதியிடலாம். இங்கே எண்ணுக்கு பதில் 1 இருக்குது. அதனால எண்ணுக்கு பதில் 1ன்னு பிரதியிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியதில் n அப்படியே இருக்குது. அதனால அதை அப்படியே வச்சுக்கணும். அப்போ சால்வ் பண்ணலாம். S1 = n/2 இன்டூ 2, ஏயோட மதிப்பு என்னது? 1 இன்டூ 1 கூட்டல் n - 1 அப்படியே வந்துடும். டியோட மதிப்பு என்னது? 1. இப்போ சால்வ் பண்ணுங்க. n/2 இன்டூ 2யும் 1யும் பெருக்குனா 2 கூட்டல் இனி 1 உள்ள கொண்டு பெருக்குங்க. 1யும் n பெருக்குனா n தான். 1க்கு கூட எதை பெருக்குனாலும் அதே தான் கிடைக்கும். அடுத்த நடுவில் மைனஸ். இனி 1யும் 1யும் பெருக்குனா 1. இப்போ n/2 இன்டூ என்ன ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே +2, இங்கே -1. ஒரு மைனஸ்னால கழிக்கணும். 1லேருந்து 2 கழிச்சா என்ன கிடைக்கும்? 1. பெரிய நம்பர் 2, அதோட குறியீடு ப்ளஸ்ஸு. அப்போ +1. சரிங்களா? இது வந்து S1ஓட மதிப்பு. பாக்ஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி S2 கண்டுபிடிக்கலாமா? S2. ஓகே பாருங்க. இங்கே S2 ரெண்டாவது இருக்குது. அப்போ முதல் உறுப்பில் ரெண்டாவது என்னது இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ ஏயோட மதிப்பு என்னது? 2ன்னு எடுத்து எழுதிருங்க. அதே மாதிரி பொது வித்தியாசத்தில் ரெண்டாவது என்னது இருக்குது? 3. அப்போ டியோட மதிப்பு என்னது? 3. இப்போ பிரதியிடலாம். S2 = இங்கே n/2 அப்படியே வச்சுக்கோங்க. இன்டூ 2, ஏயோட மதிப்பு என்னது? 2. அடுத்த நடுவில் கூட்டல் n - 1 அப்படியே வந்துடும். இனி வந்து டியோட மதிப்பு என்னது? 3. இப்போ சால்வ் பண்ணலாம். n/2 இன்டூ 2யும் 2யும் பெருக்குனா 4. அடுத்த கூட்டல் 3 உள்ள கொண்டு பெருக்குங்க. 3யும் n பெருக்குனா 3 இன்டூ n, நடுவில் மைனஸ். இனி 3யும் 1யும் பெருக்குனா 3 தான். அடுத்த n/2 இன்டூ n கூடியதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 3 இன்டூ n. இனி 4 - 3, 4லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைக்கும்? 1. பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ். அப்போ +1. இதுதான் S2ஓட மதிப்பு. பாக்ஸ் போட்டுக்கலாம். இனி S3 கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஏயோட மதிப்பு டியோட மதிப்பு பார்க்கலாம். S3 இங்கே 3வது இருக்குது. அப்போது முதல் உறுப்பில் 3வது என்னது இருக்குது? 3. ஓகே, ஏயோட மதிப்பு என்னது? 3. அடுத்த
பொது வித்தியாசத்தில் மூணாவது என்னது இருக்குது 5. அப்போ டியோட மதிப்பு என்னது 5. ஃபார்முலாவில் பிரதியிடலாம். S3 = n/2 அப்படியே வந்துடும். இனி ஃபார்முலாவில் 2 ஏக்கு பதில் 3 கூட்டல் n-1 எழுதிருங்க. டியோட மதிப்பு என்னது 5. இப்போ சால்வ் பண்ணுங்க. n/2 இன்டூ 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6 கூட்டல் இனி 5 உள்ள கொண்டு பெருக்கலாம். 5ஐயும் n-ஐயும் பெருக்குனா 5 இன்டூ n நடுவில் மைனஸ் 5ஐயும் 1ஐயும் பெருக்குனா 5 தான். அடுத்த n/2 இன்டூ என்ன ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அதாவது 5 இன்டூ n 6லேருந்து 5 கழிச்சா என்ன கிடைக்கும் 1 பெரிய நம்பர் ப்ளஸ் அப்போ +1 இதுதான் S3யோட மதிப்பு. ஓகேங்களா. இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கலாம் SMோட மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்கள் SM வந்து இங்கே லாஸ்ட் இருக்குது. அப்போது முதல் உறுப்பில் லாஸ்ட் என்னது இருக்குது M ஏயோட மதிப்பு அதனால் M. அடுத்து பாருங்கள் பொது வித்தியாசம் இதில் லாஸ்ட் என்னது இருக்குது 2m-1 அப்போ டியோட மதிப்பு என்னது 2m-1. இப்போ சால்வ் பண்ணலாம். SM = n/2 அப்படியே வந்துடும். இனி ஃபார்முலாவில் 2 ஏயோட மதிப்பு என்னது M அப்படியே எடுத்து எழுதிருங்க கூட்டல் n-1 அப்படியே வந்துடும். டியோட மதிப்பு இங்கே இருக்குது எழுதிக்கலாம் 2m-1 ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. இப்போ n/2 இன்டூ 2m அப்படியே வந்துடும். இனி ஃபஸ்ட்டு இந்த 2m உள்ளே கொண்டு பெருக்க போகிறோம். 2m-ஐயும் n-ஐயும் பெருக்குனா 2m இன்டூ n இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் 2m இன்டூ n. அடுத்த ஒரு மைனஸ் நடுவில் மைனஸ். இனி 2m-ஐயும் 1ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும் 2m தான். 1க்கு கூட எதை பெருக்குனாலும் அதே தான். இனி -1 உள்ளே கொண்டு பெருக்கலாம். இங்கே -1ஐயும் n-ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும் -n. அதாவது ஒரு மைனஸ்னால் அப்படியே வந்துடும். 1ஐயும் n-ஐயும் பெருக்குனா n. இனி -1ஐயும் -1ஐயும் பெருக்கலாம். பெருக்கும்போது 2 மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும். அடுத்த 1ஐயும் 1ஐயும் பெருக்குனா 1 தான். இப்போ பாருங்கள் n/2 இன்டூ ப்ளஸ் 2m -2m கேன்சல். பாக்கி என்னது இருக்குது 2m இன்டூ n -n கூட்டல் 1 இதுதான் SMோட மதிப்பு. அப்போ 4மே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டும்போது இது கிடைக்கணும். அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே இடது பக்கத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ S1க்கு பதில் நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா. எழுதிக்கிறேன் பாருங்கள் n/2 இன்டூ n கூட்டல் 1. அதே மாதிரி இங்கே கூட்டல் இருக்குது. இனி S2க்கு கண்டுபிடிச்சதை எழுதிக்கலாம். n/2 இன்டூ 3n கூட்டல் 1 அப்புறம் ப்ளஸ் இருக்குது. S3க்கு என்ன கண்டுபிடிச்சோம் n/2 இன்டூ 5n கூட்டல் 1 அதுக்கு பிறகு கூட்டல் எக்ஸட்ரா இருக்குது. அதனால் நம்மளும் எக்ஸட்ரா போட்டுக்கலாம். அடுத்த இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. SMக்கு என்ன கண்டுபிடிச்சோம் n/2 இன்டூ 2mn -n கூட்டல் 1. ஓகே எல்லாத்தையும் பிரதியிட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே n/2 இருக்குது. எல்லாத்துலேயும் n/2 இருக்குது. அப்போ பொதுவாக அதை நான் வெளியே எடுக்க போகிறேன். அப்போ அதை வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இருக்கும். அப்போ எழுதிக்கலாம் n கூட்டல் 1. நீங்கள் ப்ராக்கெட் போடாண்டாம் ஏன்னா நடுவில் கூட்டல் தானே. அப்படியே கூட்டல் போட்டு எழுதிருங்க 3n கூட்டல் 1. அடுத்த கூட்டல் 5n கூட்டல் 1. அடுத்த கூட்டல் இருக்குது. இனி எக்ஸட்ரா இங்கே கூட்டல் இருக்குது. இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இது இருக்குது. எடுத்து எழுதிருங்க 2mn -n கூட்டல் 1. இனி n/2 எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் n உள்ளதை இனிமேல் நான் தனியாக எடுத்து எழுத போகிறேன். அப்போ என்ன எழுதிருங்க கூட்டல் 3n கூட்டல் 5n கூட்டல் அப்புறம் எக்ஸட்ரா கூட்டல் இது 2ல் n இருக்குது. அப்போ 2m இன்டூ n -n. ஓகே ப்ராக்கெட் போட்டுக்கலாம். நடுவில் ப்ளஸ்ஸு. இனி 1 தனியாக எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 1 இருக்குது கூட்டல் இங்கேயும் 1 கூட்டல் இதுலேயும் 1 கூட்டல் அப்புறம் எக்ஸட்ரா இருக்குது கூட்டல் லாஸ்ட்டில் என்னது இருக்குது 1 இருக்குது. இதை ப்ராக்கெட் போட்டுருங்க. அடுத்த n/2 இன்டூ இப்போ இது எல்லாத்துலேயும் என்ன இருக்கா. அப்போ என்னன்னா வெளியே எடுக்க போகிறேன். ஓகே என்ன வெளியே எடுத்துட்டேன். இப்போ என்ன எப்படி எழுதலாம் 1 இன்டூ n 1ஐயும் n பெருக்குனா n. இதில் இருந்து என்ன வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும் 1 இருக்கும் கூட்டல் என்ன வெளியே எடுத்தால் பாக்கி 3. இங்கேருந்து என்ன வெளியே எடுத்தால் பாக்கி 5. அடுத்த கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் இப்போ என்ன வெளியே எடுத்தால் பாக்கி 2 இன்டூ m இருக்கும். நடுவில் மைனஸ் என்ன வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும் 1 இருக்கும். சரிங்களா. கூட்டல் இப்போ பாருங்கள் 1 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் எக்ஸட்ரா 1 எல்லாத்துலேயும் 1 இருக்குது. அப்போ 1 எழுதிக்கிட்டு நம்மளுக்கு m உறுப்புகள் சரிங்களா m உறுப்புகள் அதனால் m-ஆல் 1 பெருக்கிறணும். 1 இருக்கிறதுனால 1 m உறுப்புகள்னு கொடுத்துருக்கனால m-ஆல் பெருக்கிறணும். இனிமே n/2 இன்டூ n இப்போ இந்த ப்ராக்கெட்டு பதில் பெருக்கல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இது கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ இதோட கூடுதல் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னது SN = இங்கே லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது n/2 இன்டூ a கூட்டல் l இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்க, அது மட்டும் இல்லாமல் எம் உறுப்புகள் எம் இருக்கிறதுனால எண்ணுக்கு பதில் நீங்கள் எம்முன்னு தான் எடுத்து எழுதிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எழுதிக்கலாமா? எம் டிவைடட் பை 2 இன்டூ ஏன்னா முதல் உறுப்பு முதல் 1 இருக்குது, நடுவில் கூட்டல். எல்லுனா கடைசி உறுப்பு என்னது? 2m மைனஸ் 1. அடுத்த கூட்டல் 1ஐயும் எம்மையும் பெருக்குனா எம் தான். இனி n பை 2 இன்டூ எம்மையும் என்னையும் பெருக்குனா எம் இன்டூ என், கீழே 2 இருக்குது. அடுத்த இந்த ப்ராக்கெட்டு பதில் பெருக்கல் போட்டுக்கலாம். இனி +1 -1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும்? 2m இருக்கும். அடுத்த கூட்டல் அந்த எம். இதுக்கு பிறகு n பை 2 இன்டூ இப்போ இந்த ரெண்டை கேன்சல் ஆகிடும், சரிங்களா? நடுவில் பெருக்கல். அப்போ எம்மையும் பெருக்குன்னா என்ன ஆகிடும்? m². 2 வாட்டி இருக்கிறதுனால m எழுதிக்கிட்டு அடுக்கில் 2. அடுத்த n மட்டும் இருக்குது, கூட்டல் இங்கே ஒரு m. இனிமே n பை 2 எழுதிருங்க. இப்போ பாருங்கள், இங்கே m 2 வாட்டி இருக்குது, இங்கே ஒரு வாட்டி இருக்குது. அப்போ ஒரு m பொதுவாக வெளியே எடுக்கலாமா? நான் முன்னே எடுத்து எழுதிக்கிறேன், வெளியே எடுத்துட்டேன். இப்போ m 2 வாட்டி இருக்குது, ஒரு m வெளியே எடுத்தால் பாக்கி ஒரு m இருக்கும். இனி n எடுத்து எழுதிக்கலாம். இங்கே m ஒரு வாட்டி தான் இருக்குது, அதையும் வெளியே எடுத்தால் பாக்கி என்னது இருக்கும்? 1 இருக்கும். அதாவது m 1 இன்டூ mன்னு எழுதிக்கலாம். m வெளியே எடுத்தால் பாக்கி 1 இருக்குது, சரிங்களா? இப்போ ஆன்சரில் பையில் இருக்கக்கூடிய 2 தனியாக எடுத்து எழுதியிருக்காங்க. அதாவது 1 பை 2ன்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா 1ஐயும் m இன்டூ என்னையும் பெருக்குனா m இன்டூ n தான் கிடைக்கும். அப்போ 1 எழுதிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. இனி பாக்கி மேலே என்னது இருக்குது? m இன்டூ n. அடுத்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கதை எழுதிருங்க, m இன்டூ n கூட்டல் 1. இதுதான் நம்மளோட வலது பக்கம். இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு என்பது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோதான் அந்த சம். கடைசி கணக்கு பார்க்கலாம். இங்கே ஒரு கூட்டு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. என்ற தொடரின் கூடுதல் காண்க. கூடுதல் அப்படின்னாலே எஸ்எனோட மதிப்பு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இது கண்டுபிடிக்கணும்னா ஏயோட மதிப்பு, டியோட மதிப்பு, என்னோட மதிப்பை முதல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். ஏ அப்படின்னா முதல் உறுப்பு. ஃபஸ்ட்டு இங்கே என்னது இருக்குது? a மைனஸ் பி டிவைடட் பை a கூட்டல் பி. இனி டி கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா T2 மைனஸ் T1. T2 அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு. ரெண்டாவது இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன் பாருங்க. 3a மைனஸ் 2b டிவைடட் பை a கூட்டல் b. அடுத்த நடுவில் மைனஸ். இனி T1 அப்போ ஃபர்ஸ்ட் உறுப்பு, இதை எடுத்து எழுதிக்கலாமா? a மைனஸ் b. ரொம்பவே முக்கியமானது, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். கீழே உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிருங்க, a கூட்டல் b, சரிங்களா? இப்போ பகுதி சேமாக இருக்குது, அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிடணும், a கூட்டல் b. இனி இங்கே ஃபஸ்ட்டு 3a, அடுத்த மைனஸ் 2b. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மைனஸை உள்ளே கொண்டு பெருக்கும்போது ப்ளஸ் மதிப்பு மைனஸ் ஆகிடும், மைனஸ் மதிப்பு ப்ளஸ் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஏ என்ன ஆகிடும்? மைனஸ் ஏவாக மாறும். மைனஸ் பி ப்ளஸ் பியாக மாறும். இனி இதை சால்வ் பண்ணலாம். பாருங்கள், இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, அதுவும் ஒரு மைனஸ். அப்போ கழிக்கணும். 3a ஒரு ஏயை கழிச்சா 2a. அடுத்த பி சால்வ் பண்ணலாம். இங்கே 2b இருக்குது, இங்கே ஒரு பி, ஒரு மைனஸ். அப்போ கழிக்கணும். 2b ஒரு பியை கழிச்சா ஒரு பி. இதில் பெருசு என்னன்னா 2b, அப்போ அதோட குறியீடு மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு பி எழுதிருங்க. 2b ஒரு பியை கழிச்சா ஒரு பி. இனி கீழே என்னது இருக்குது? a கூட்டல் b. இதுதான் டியோட மதிப்பு. இனி என்னோட மதிப்பு நம்மளுக்கு தேவை. பாருங்கள், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 12 உறுப்புகள். இதை நீங்கள் லாஸ்ட் உறுப்பாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 12 உறுப்புகள் இதில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. உறுப்புகளின் எண்ணிக்கை தான் என்னோட மதிப்பு. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 12. அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம், 12. இப்போ நம்ம SN கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். SN = n டிவைடட் பை 2 இன்டூ 2a கூட்டல் n மைனஸ் 1 இன்டூ டி. இதுதான் ஃபார்முலா. பிரதியிடலாம். எஸ் என்னோட மதிப்பு 12 = என்னோட மதிப்பு 12 டிவைடட் பை 2 இன்டூ இங்கே 2 இருக்குது. இனி ஏயோட மதிப்பு இங்கே இருக்குது, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. a மைனஸ் பி டிவைடட் பை a கூட்டல் b எழுதிட்டேன். இனி இங்கே கூட்டல் என்னோட மதிப்பு 12 மைனஸ் இந்த 1. அடுத்த டியோட மதிப்பு இங்கே இருக்குது, அதை எடுத்து எழுதிக்கலாம். 2a மைனஸ் பி டிவைடட் பை a கூட்டல் b. ஓகே, சால்வ் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணலாமா? O 2 2, R 2 12. அப்போ இங்கே பாக்கி 6 இருக்குது. இனி 2 உள்ளே கொண்டு பெருக்கலாம். 2ஐயும் ஏயையும் பெருக்குனா 2a, அடுத்த நடுவில் மைனஸ். 2ஐயும் பியையும் பெருக்குனா 2 இன்டூ பி. கீழே என்னது இருக்குது? a கூட்டல் b, அது அப்படியே வந்துடும். இனி கூட்டல் 12 1 கழிச்சா 11. இப்போ இதை உள்ளே கொண்டு பெருக்கலாமா? 11ஐயும் 2ஐயும் பெருக்குனா 22, அடுத்த a இருக்குது. இங்கே மைனஸ். இனி 11ஐயும் பியையும் பெருக்குனா 11 இன்டூ பி. கீழே வந்து a கூட்டல் b. இப்போ வெளியே இருக்கக்கூடிய 6 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், பகுதி சேமாக இருக்குது. அப்போ அதை ஒரு வாட்டி எழுதிருங்க, a கூட்டல் b. நடுவில் கூட்டல் இருக்கிறதுனால நம்ம அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேயே இங்கேயே, அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. அப்போ கூட்டணும். 22ஐயும் 2ஐயும் கூட்டினா 24. அப்புறம் 2ல் a இருக்கனால a.
இனி பாருங்க, இங்கேயும் பி இங்கேயும் பி, அதுவும் ரெண்டுமே எனது மைனஸ். இந்த மாதிரி ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டுக்கிட்டு இதையும் கூட்டணும். 11 2 கூட்டினா 13, ரெண்டுலேயும் பி இருக்கனால பி. உங்கள் புக் பேக்கில் இதோட ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6 எழுதிக்கிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடியதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க, ஏ கூட்டல் பி. இனி மேலே இருக்கக்கூடியதை மட்டும்தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்காங்க, 24A மைனஸ் 13B. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம்.